Selected point number 1135. சண்முக் ஹோய் ஜீவ மோஹி ஜபஹி. அப்படின்னா ஜீவாத்மா எப்போ பகவானோட நேர்முகத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துடுதோ அப்போ அவங்களோட நிறைய ஜன்மங்களினோட பாவங்கள் எரிஞ்சு சாம்பல் ஆயிடும் என்ற விஷயத்த சொல்லப்பட்டிருக்கு. அவங்க சொல்றாங்க சின்னம்மா பரிவர்த்தன சக்தி தானே. பாபா சொல்றாங்க ஆமா. இப்போ அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்க தெய்வீக குணம் இருக்குது. சோ நாமளும் அப்படியே பரிவர்த்தனை ஆயிடுவோம் இல்லையா? அப்ப பாபா சொல்றாங்க ஆமா. அவங்க கேக்குறாங்க எங்க அவங்க இருக்காங்களோ அங்க ஏன் அந்த பரிவர்த்தனை ஆகல? परिवर्तन का भी मूल शिव बाबा का ज्ञान है. பாபா சொல்றாங்க பரிவர்த்தனத்துக்கு கூடயும் மூலமான விஷயம் சிவ பாபாவோட ஞானமா இருக்குதா? या ज्ञान है இல்லன்னா அஞ்ஞானமா? ज्ञान का बीज पड़ेगा ஞானத்தினோட விதை எப்போ வீழுமோ तभी उसमें परिवर्तन शक्ति आएगी. ஞானத்தினோட விதை எப்போ வீழுமோ அப்பதான் அவங்களுக்குள்ள பரிவர்த்தன சக்தி வருமா? या ज्ञान का बीज पड़े बगैर परिवर्तन शक्ति आ जाएगी. இல்லனா ஞானத்தினோட விதை வீழாமலேயே பரிவர்த்தன சக்தி என்றது அவங்களுக்குள்ள வருமா? ज्ञान को बल कहा जाता है. ஞானத்துக்கு பலமன் சொல்லப்படுகிறது, சக்தியன் சொல்லப்படுகிறது. जिसमें ज्ञान का बल आ जाता है யாருக்குள்ள ஞானத்தினோட சக்தி வந்துடுதோ वो अपना घर बार माता पिता स्वजन संबंधी அவங்களோட வீடு அம்மா அப்பா உறவினர்கள் छोड़ करके भाग खड़े होते हैं कि नहीं? அவங்க என்ன செய்யறாங்கன்னா அதெல்லாம் விட்டுட்டு ஓடி போகிறாங்களா இல்லையா? ताकत आती है या नहीं? சக்தி வருதா இல்லையா? बोलो சொல்லுங்க. तो ताकत नहीं आई. அப்ப அந்த சக்தி வரல. बाप के सिवाय बाप का परिचय वहाँ कोई दे ही नहीं सकता. அப்பா தவிர அப்பாவோட அறிமுகம் அங்க யாரால கூடயும் கொடுக்க முடியவே முடியாது. और ये ईश्वर का ज्ञान ऐसा है. பிறகு இந்த ஈஸ்வரனோட ஞானம் எப்படி இருக்குது, எப்படிப்பட்டதுன்னா जो लिटरेचर से नहीं समझा जा सकता. இது லிட்ரேச்சர் மூலமா புரிஞ்சுக்க முடியறது இல்ல. सन्मुखी समझा जा सकता है. நேர்முகத்துல தான் புரிஞ்சுக்க முடியும். इसलिए बोला है, அதனாலதான் சொல்லிருக்காங்க. भक्ति मार्ग में भी बोला है रामायण में. பக்தி மார்க்கத்துல கூடயும் சொல்லிருக்காங்க ராமாயணத்துல. सन्मुख होय जीव मोय जबहि सन्मुख होय जीव मोय जबहि जन्म कोटि अघनाश ही तबहि. वो तो समझते हैं करोड़ों जन्म होते हैं. அப்போ என்ன ஆகுதுன்னா நேர்முகத்துல எப்போ ஜீவாத்மா வந்துடுதோ அப்போ நிறைய ஜன்மங்கள் கோடி ஜன்மங்கள் என்ன இருக்குதோ அதோட பாவம் நம்மளோட பாவம் எல்லாமே எரிஞ்சு சாம்பல் ஆயிடும்னு அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க? கோடி கணக்குல ஜன்மங்கள் இருந்தது. तो कोटि लिख दिया. அப்போ என்ன எழுதிட்டாங்கன்னா அதுல கோடின்னு சொல்லி எழுதிருக்காங்க. கோடி ஜன்மங்களினோட பாவம் எரிஞ்சு சாம்பல் ஆகும் சொல்லிருக்காங்க இல்லையா? அந்த விஷயத்த அங்க எழுதிருக்காங்க. लेकिन वास्तव में ஆனா வாஸ்தவத்துல 63 जन्मों के पाप नष्ट हो जाते हैं. 63 ஜன்மங்களினோட பாவங்கள் எரிஞ்சு சாம்பல் ஆயிடும்.